பணியாரம் பாருங்கள் எப்படி பஞ்சு அமுக்குன மாதிரி எப்படி சாஃப்டாக இருக்குங்க. நல்லா வெந்ததுக்கு அதுக்கும் சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. இதோட மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். நான் வந்து படியில் தான் அளந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதிலே டம்ளரில் நீங்கள் அளந்து போட்டுக்கலாம். இப்போ எப்படின்னா நான் ரேஷன் அரிசியில் தான் செஞ்சேன். எதுவும் கடையிலலாம் அரிசியெல்லாம் வாங்க கிடையாது. அதில் காப்படி ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு படியும், அதே படியில் காப்படி பச்சரிசியும், அதில் அரை காப்படி உளுந்து போட்டிருக்கேன். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் எனக்கு படியில் எடுக்க தெரியாதுன்றவங்க ஒரு டம்ளர் புழுங்கல் அரிசி, ஒரு டம்ளர் பச்சரிசி இப்படி போட்டுக்கலாம். அதில் அரை டம்ளர் உளுந்து போட்டிங்கன்னா சரியாக வரும். அப்புறம் வெள்ளத்தை நுணுக்கி பாவு காய்ச்சி அதுக்கு கொண்டு போய் வச்சிட்டேன். இதில் நான் வந்து தண்ணி ஊற்றுறத காமிக்காமல் விட்டுட்டேன். கொஞ்சோண்டு தான் தண்ணி ஊற்றணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்புறம் பணியார மாவு தண்ணியாக போயிடும். லைட்டாக தெளிச்சிக்கிட்டு இது பண்ணணும். இதில் சுக்கு ஏலக்காவை நுணுக்கி அதை வந்து சளிச்சு போடுறேன். ஏன்னா திப்பியாக இருக்கிறத சின்ன பிள்ளைங்க சாப்பிடாதுங்க, எடுத்து போடுங்க. அதனால் சளிச்சிட்டேன். உங்களுக்கு என்னென்னா அப்படியே போட்டுக்கலாம். இதில் வெல்லம் அங்கிட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. நீ அதையும் எடுத்து வடிகட்டிடலாம். ஏன்னா இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டுறணும். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் லைட்டாக உப்பு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெல்லத்தில் கொஞ்சம் துகள்கள் நிறையா இருக்கும். அது எப்படின்னா சின்ன சின்ன மண்டி மாதிரி கிடக்கும், கல் மண். அதனால் வடிகட்டிக்கிறது நல்லது. அது ரொம்ப நேரம் ஆனதுனால வெள்ளைப்பாவு காய்ச்சி கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கும். நான் கரண்டியை போட்டு திண்டனாவும் சரியாயிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் உள்ள வடிகட்டினது பின்னாடி நீங்கள் நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா கலரு பாருங்களேன். இதிலே கலரு டிஃப்ரெண்ட் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் வெல்லத்தில் செய்கிறது, அது டிஃப்ரெண்ட் கொடுக்கும். இதில் கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா அதோட டிஃப்ரெண்ட் கலராக நல்லாயிருக்கும். எனக்கு அந்த கரண்டியில் அள்ளி ஊற்றி பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றினா தான் எனக்கு பிடிக்கும். ஏன்னா அது டக்குன்னு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த நெய் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தது. அப்புறம் அந்த புளியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினேன். ஏன்னா இதே கரண்டினா ஒவ்வொரு கரண்டிக்கும் ஒவ்வொரு தடவை போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டம்ளரில் அடுத்து டக்குன்னு ஊற்றுற மாதிரி இருக்கும். ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடி எடுத்துட்டிங்கன்னா பணியாரம் பாருங்கள் இப்படி உப்பி நல்லா வந்திருக்கா. அவ்வளோதான். இதுக்கு மேலே உங்களுக்கு நெய் வேணும்னா நெய்யை ஊற்றிக்கிங்க, எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் அளவாக தான் ஊற்றுவேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஆயில் கொடுக்கக்கூடாதுன்றதுனால நான் லிமிட்டாக ஊற்றி தான் சாப்பிட்டுக்கிறது. எப்படி கலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? அவ்வளோதான். லைட்டாக திருப்பி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா முடிஞ்சிச்சு. ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். சரி லைட்டாக நெய் விடலாம். ஏன்னா ஸ்கூல் கொண்டுட்டு போகும்போது பிள்ளைங்களும் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இருக்குங்களா, அதனால். கலரை பார்க்கும்போதே இப்போ உடனே எடுத்து சாப்பிட்றலாம் போல இருக்குல்ல. இந்த பக்கமும் வெந்துருச்சு. இனி அவ்வளோதான், எடுத்து சாப்பிட விட வேண்டியதான். எப்படி செம்மையாக இருக்குல்ல? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.